பிரிண்டவுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு பாஜகல எனக்கு அப்படியே ஒரு புத்துணர்ச்சி வந்திருக்கு. அதுவும் நயினார் நாகேந்திரனால வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே துள்ளி குதிச்சு விளையாடுறாங்க அக்கா விஜயதரணி அக்கா. உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா விஜயதரணி அக்கா வந்து ரொம்பவே பாவம். பாஜகல போய் சேர்ந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா அவங்க சந்தித்த கொஞ்ச நெஞ்ச கொடுமையே கிடையாது. அதுவும் முக்கியமா அண்ணாமலையால சந்தித்த கொஞ்ச நெஞ்ச கொடுமையே கிடையாது. ஏன்னா அண்ணாமலை அவர்கள் பாஜக மாநில தலைவரா இருக்கும் பொழுது நிறைய சீனியர்களை ஓரம் கட்டி வச்சாரு. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ்ல கொடிகட்டி பிறந்தாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்துல விலங்குவங்கோடு தொகுதியில 3 முறை தொடர்ந்து என்ன பண்ணாங்க எம்எல்ஏவா வந்தாங்க விஜயதரணி அக்கா. காங்கிரஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் அப்படின்னாலே விஜயதரணி அக்கா தான். அவங்களை நீங்க எந்தவித மாற்று கருத்து எடுத்துக்க முடியாது. ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா முடிசூடா அரசியாவே என்ன பண்ணாங்க இருந்தாங்க விஜயதரணி அக்கா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ்ல நான் எந்த அளவுக்கு தான் எம்எல்ஏவா இருக்கணும், அடுத்த கட்ட லெவலுக்கு போக முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு 2021 சட்டமன்ற தேர்தல விலவங்கோடுல வின் பண்ண உடனே சட்டமன்ற குழு தலைவரா என்ன வந்து தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எதிர்பார்த்திருந்தாங்க. ஆனா அந்த பதவி யாருக்கு போச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்வ பெருந்தகைக்கு சட்டமன்ற குழு தலைவர் பதவி போயிருச்சு. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க இங்க தமிழ்நாட்டுல காங்கிரஸ் கமிட்டி தலைவரை வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழகிரிக்கு அப்புறம் வந்து யார தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு வந்து என்ன பண்ணாங்க, டெல்லியில வந்து முகாமிட்டு நான் தான் வந்து தலைவரா என்ன தேர்ந்தெடுங்க, ஏன் ஒரு பெண் வந்து தலைவரா இருக்க முடியாதா, இந்த காங்கிரஸ் கட்சிக்காக நான் எவ்வளவு உழைச்சிருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ட்ரை பண்ணாங்க. சோ அந்த பதவி வந்து பாத்தீங்கன்னா செல்வ பெருந்தகை தான் போயிடுச்சு. சோ அப்போ செல்வ பெருந்தகை சட்டமன்ற குழு தலைவர்ல இருந்து தலைவருக்கு வந்துட்டாரு. திரும்பவும் எங்களுக்கு அந்த பதவி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே என்ன பண்ணாங்க எதிர்பார்த்துட்டாங்க. ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா எம்எல்ஏ ராஜேஷ்குமாருக்கு போயிடுச்சு. அங்கேயே உங்களுக்கு ஏமாற்றம். சரி, ஓகே, எனக்கு சட்டமன்ற குழு தலைவர் தரல, அதுல ஏமாற்றம். தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் தருவாங்க, அதுல ஏமாற்றம். சரிங்க, எனக்கு வந்து 2024 நாடாளுமன்ற தேர்தல் வருது, எனக்கு வந்து கன்னியாகுமரி தொகுதியில நிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, ஏன்னா எனக்கு மாநில அரசியல இருந்து டெல்லி அரசியலுக்கு நான் வரணும் அப்படின்றதுனால எம்எல்ஏ பதவியில இருந்து எம்பி பதவிக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசைப்பட்டு கன்னியாகுமரி தொகுதியை கேட்டாங்க. ஆனா அங்கேயும் ஏமாற்றத்து மேல ஏமாற்றம் அடைந்தாங்க விஜயதரணி அக்கா. இதனால வந்து பாத்தீங்கன்னா கடும் அதிருப்தியின் உச்சத்துக்கே போயிட்டாங்க விஜயதரணி அக்கா. இந்த விஷயத்த பாஜக மோப்பம் முடிச்சு என்ன பண்ணுச்சு, விஜயதரணியை வந்து எப்படியாச்சும் நம்ம பக்கம் இழுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா விஜயதரணி அக்கா டெல்லியில முகாமிட்டாங்க. டெல்லியிலேயே அவங்க என்ன பண்ணணும், பாஜக சேர்ந்துருந்தப்பா அவங்களை மிஸ் பண்ணிடக் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு சில தலைகள் வந்து என்ன பண்ணாங்கன்னா அமித்ஷாவை சந்திக்க வச்சு அவங்க என்ன பண்ணாங்க பாஜக இணைஞ்சாங்க. சரி, பாஜக இணைஞ்ச உடனே நமக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும், ஏன்னா நம்ம வந்து சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கிறோம். சிட்டிங் எம்எல்ஏ பதவியில இருந்துகிட்டே நம்ம இன்னொரு கட்சிக்கு போகும்போது பரவாயில்ல, துச்சமா எண்ணி, அதாவது எம்எல்ஏ பதவியே துச்சமா எண்ணி பாஜக கிட்ட வந்துட்டாங்களே அப்படின்ற ஒரு பேர் நம்மளுக்கு கிடைக்கும், அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிதான் ரொம்பவே வந்து என்ன பண்ணாங்க விஜயதரணி எதிர்பார்த்து பாஜக போய் சேர்ந்தாங்க. பாஜக போய் சேர்ந்த உடனே நல்ல வரவேற்பு, அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. பரவாயில்ல, நம்மளுக்கு அங்கீகாரம் கிடைச்சிரும் அப்படின்றதுல ரொம்பவே என்ன பண்ணாங்க எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க. ஆனா பாஜக போய் சேர்ந்த உடனே கன்னியாகுமரி தொகுதி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ரொம்பவே என்ன பண்ணாங்க எதிர்பார்த்தாங்க. ஆனா அங்க சீனியர்னு ஒருத்தர் இருக்கிறாரு. ஏற்கனவே 2014 நாடாளுமன்ற தேர்தலை வின் பண்ணி இணையமைச்சரா பொன்னார். பொன்னாருக்கு தான் நாங்க கொடுப்போம். ஏன்னா பொன்னாருக்கு வந்து பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்துல கொஞ்சம் செல்வாக்கு இருக்கு. நீங்க வந்து காங்கிரஸ்ல இருந்து வந்திருக்கீங்க, வந்தோடனே உங்களுக்கு வந்து நாங்க வந்து கொடுக்க முடியாது, அதனால பொன்னாருக்கு நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, பாஜகவும் அங்க ஏமாற்று வேலையை ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். சரி, கன்னியாகுமரி தொகுதி தான் நம்மளுக்கு கிடைக்கல, விட்டதை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக சார்பா நான் விலவங்கோடு தொகுதியில நிக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னு அதுக்கும் பாஜக சம்மதிக்கவே இல்லை. வேற ஒரு ஆளை நிக்க வச்சு சட்டமன்ற தேர்தல் என்ன பண்ணாங்க சந்திச்சாங்க. சோ இப்படி வந்து போகும்போது சரி, என்ன அங்கதான் நம்மளுக்கு வந்து ஏமாற்றம் கிடைக்குது, இங்க வந்தா நம்மளுக்கு அங்கீகாரம் கிடைச்சா இங்கே நம்மளுக்கு ஏமாற்றம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப விரக்தியிலே இருந்தாங்க. ஆனா இருந்தாலும் இங்க நம்மளுக்கு ஒரு உரிய அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரொம்ப எதிர்பார்த்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை மாற்றப்படணும் அப்படின்னு ஒரு நியூஸ் வரும் பொழுது அதுக்கு டெல்லியிலே முகாமிட்டாங்க. என்னதான் விஜயதரணி வந்து பாத்தீங்கன்னா அமித்ஷாவே டைரக்டா சந்திச்சு மீட் பண்ற அளவுக்கு அவங்க கிட்ட பவர் இருந்தாலும் ஒரு சிலர் குறிப்பா அண்ணாமலை அவர்களால ஓரங்கட்டப்பட வச்சார் விஜயதரணி அப்படின்றதான் ரொம்ப அரசல் புரசலா பேசப்பட்ட ஒரு விஷயமா இருந்தது. சரி, பாஜக மாநில தலைவர் நமக்கு தருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. அந்த ரேஸ்ல இருந்தவங்கள அவங்களும் ஒருத்தர் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்பட்டது. அதுவும் உங்களுக்கு வந்து என்ன பண்ணல, கை கொடுக்கல. சோ ரொம்பவே விரக்தியின் உச்சிக்கு போன விஜயதரணி அக்கா என்ன பண்ணாங்க, ஓப்பனாவே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பொது மேடையில தமிழிசை சவுந்தரராஜன் இருக்கும் போது நான் மக்கள் பணியை செய்யறதுக்கு தான் பாஜக வந்தேன், ஆனா பாஜக எனக்கு உரிய அங்கீகாரம் தரல, ஒரு போஸ்டிங் எதுவுமே தரல, என்ன வந்து எப்படி சொல்றது கட்டு போட்டு உட்கார வச்சிருக்காங்க அப்படின்ற ரேஞ்சில பேசிட்டாங்க. இதற்கு தமிழிசை சவுந்தரராஜனும் என்ன பண்ணாங்க, எதிர்வினை ஆற்றினாங்க. இல்லம்மா, உங்களுக்கு கண்டிப்பா போஸ்டிங் கொடுப்பாங்க, வெயிட் பண்ணுங்க, பொறுத்திருந்துதான் பாஜக போஸ்டிங் கொடுப்பாங்க, எடுத்த உடனே கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் அவங்க பேச்சு இருந்தது.
சரி இருந்தாலும் பொறுமை காக்கலாமே, என்னதான் இருந்தாலும் தமிழிசை சவுந்தரராஜன் சீனியர், அவங்க சொல்றாங்க அதுக்கேத்த மாதிரி நம்ம பொறுமையா இருப்போம்னு சொல்லிட்டு தான் ரொம்ப நாள் என்ன பண்ணாங்க, பொறுமையாவே இருந்தாங்க. ஆனா இப்போ நயினார் நாகேந்திரன் தலைவர் பதவி வந்ததுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப அதிரடியான மாற்றங்களை குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா சரத்குமார், ராதிகா, அதே போல விஜயதரணி, இன்னும் இப்ப புதுசா சேர போற மீனா, இவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா துணைத் தலைவர் அப்படின்ற ஒரு போஸ்டிங்க கொடுத்து ஹானர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் நயினார் நாகேந்திரன் என்ன பண்ணிருக்காரு, லிஸ்ட் அனுப்பியிருக்காரு. யார் யாரப்பா தமிழ்நாட்டுல வந்து துணைத் தலைவர், துணை பொதுச் செயலாளர், யார் யாரை சூஸ் பண்ணலாம், லிஸ்ட கொடுங்க அப்படின்னு கேட்டபோது தலைவர் அப்படின்ற முறையில ராதிகா பேரு, சரத்குமார் பேரு, அப்புறம் நயினார் நாகேந்திரன் பேரு, இப்ப புதுசா இணைய போற மீனா அவர்களுக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா துணைத் தலைவர் பதவி கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் லிஸ்ட் அனுப்பியிருக்காரு நயினார் நாகேந்திரன். இதற்கு அண்ணாமலை அவர்கள் ரொம்பவே என்ன பண்ணிருக்காரு, எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. விஜயதரணிக்கு நீங்க வந்து என்ன பண்ணக்கூடாது, சீட்டு தரவே கூடாது, பதவி தரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டா வந்து என்ன பண்ணிருக்காரு, நயினார் நாகேந்திரன் கிட்ட பேசுனதா தகவல் இருக்கு. ஆனா அதையும் மீறி நயினார் நாகேந்திரன் என்ன பண்றாருன்னா, நான் கொடுத்துதான் ஆவேன், ஏன்னா என்ன நம்பி வந்துட்டாங்க, நீ வந்து என்ன பண்ண, நிறைய சீனியர்களை வந்து ஓரம் கட்டி வச்சிருக்க, உன்ன மாதிரி எல்லாம் நான் இருக்க மாட்டேன், சீனியர்களுக்கு கட்சிக்காக உழைக்கிறவங்களுக்கு இங்க அங்கீகாரம் கிடைக்கணும், ஏன்னா தேர்தல் நெருங்குற டைம்ல யாருமே கட்சியை விட்டு வெளியே போக கூடாது அப்படின்னு தான் ஒரு தலைமை வந்து நான் பண்ணணும் நினைக்கும். ஆனா இங்க நயினார் நாகேந்திரனும் அதுதான் நினைக்கிறாரு. நான் ரொம்ப விரக்தியில இருக்காங்க, நீங்க விட்டா விஜயதரணி அக்கா திரும்பவும் காங்கிரஸ்ல போய் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, ஏன்னா சட்டமன்ற தேர்தல் நெருங்குது. இப்ப அங்க போனாங்கன்னா கண்டிப்பா வந்து என்ன பண்ணுவாங்க, விலவங்கோடு தொகுதியில நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு, ஏன்னா அவங்களுக்கு இன்னமும் காங்கிரஸ்ல அந்த பவர் அவங்களுக்கு இருக்குது. அதனால விஜயதரணி அக்காவும் காங்கிரஸுக்கு போயிடலாம் அப்படின்ற ஒரு நினைப்புலதான் இருந்தாங்க. அப்படி இல்லையா விஜய் கட்சிக்காச்சுன்னா போயிடலாம், இல்ல அதிமுக போயிடலாம் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் அவங்க யோசிச்சுட்டு இருந்தாங்க. சோ இந்த யோசனைகள் எல்லாமே கவர் பண்ண நயினார் நாகேந்திரன் என்ன பண்ணிட்டாரு, எதுக்குமா நீங்க போறீங்க, நீங்க இங்கே இருங்க, உங்களுக்கு துணைத் தலைவர் பதவி அப்படின்னு ஒரு பதவி ஒன்று கொடுத்து அவங்கள ஹானர் பண்ண போறதா தகவல் வந்திருக்கு. சோ கூடிய விரைவில் விஜயதரணி அக்காவை பாஜகவின் துணைத் தலைவர் அப்படின்ற ஒரு போஸ்டிங்க கொடுத்து அவங்கள வந்து என்ன பண்ண போறாங்கன்னா உலாவ விட போறாங்க. பாஜகவின் கொள்கைகளை விஜயதரணி அக்கா தெரு தெருவா போயிட்டு என்ன பண்ண போறாங்க, அவங்க குரலை வந்து என்ன பண்ணாங்க கொடுக்க போறாங்க. அது மாத்திரம் இல்லாம விலவங்கோடு தொகுதியில பாஜக சார்பா நான் தான் நிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவங்க முன் வச்சிருக்காங்க. இதெல்லாம் பரிசீலனைக்கப்படும் அப்படின்ற ஒரு தகவலும் பாஜக சைட்ல இருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா எதுவா இருந்தாலும் ரொம்ப நாள் இலவு காத்த கிளி போல ரொம்ப நாள் என்ன பண்ணாங்க, வெயிட் பண்ணியிருந்தாங்க. இதற்கு உரிய அங்கீகாரம் நயினார் நாகேந்திரன் மூலியமா வருது அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோ பாஜக இனி ஆட்டம் வந்து விஜயதரணி அக்காவோட ஆட்டம் பயங்கரமா இருக்கும், குறிப்பா அண்ணாமலைக்கு எதிராக இருக்கும் அப்படின்னு தான் பேசப்படுது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. சோ ரொம்ப நாளா பாஜக எனக்கு அங்கீகாரம் கிடைக்கல, எனக்கு பதவி கொடுக்கல அப்படின்ற விரக்தியில இருந்த விஜயதரணி அக்காவுக்கு பாஜகவின் துணைத் தலைவர் பதவி கொடுக்க போறதா தகவல் வந்திருக்கு. இதை பத்தி கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.